ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல லீக் ஆனது பெரிய சர்ச்சையை கிளம்பிச்சு. அதுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. அது சம்பந்தப்பட்ட ஆட்களும் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா வந்து யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த சமயத்துல இப்போ ஜெயிலர் 2 படத்துல இருந்து ஒரு சில காட்சிகள் வந்து ஆன்லைன் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ரூமர்ஸா இல்ல வந்து சும்மா வேணும்னு பண்றாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு உண்மைதான். ஏன்னா இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டதை டைரக்டா வந்து வீடியோ பிடிச்சி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜெயிலர் 1 படம் வந்து நல்ல சக்சஸ் கொடுத்ததுனால தான் இந்த ஜெயிலர் 2 படத்துல நிறைய அதர் லாங்குவேஜ்ல இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணமா மோகன்லால் இருக்கட்டும், இல்ல விஜய் சேதுபதியா இருக்கட்டும், இல்ல பவன் கல்யாணம் இருக்கட்டும், இல்ல ஷாருக்கானா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாண்டிச்சேரியில் நடந்த ஷூட்டிங்ல தான் இதனோட போட்டோ ஷூட் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது யார் எடுத்து ஷூட் பண்ணி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாங்கன்னு விஷயம் சரியா தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒருவேளை அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கண்டிப்பா சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க. போன வாரம் ஜனநாயகன், இந்த வாரம் ஜெயிலர் 2, இப்படி தொடர்ந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஆக்ட்ரஸோட படங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல லீக் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது தடுக்கிறதுக்கு என்ன வழி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா சினிமா கவுன்சில் இருந்தும் சரி, இல்ல ப்ரொடியூசர் தரப்புல இருந்தும் சரி, எந்த ஒரு பதிலும் சரியா இருக்க மாட்டேது. ஆனா இந்த விஷயத்துல இந்த மாதிரி உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி ஆன்லைன்ல ஜெயிலர் 2 படத்தோட சீன்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சுன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பயங்கரமா நடந்துக்குவாங்க. நான் எப்படி சொல்றேன்னா, கூலி படத்தோட சீன்ஸ் வந்து லீக் ஆயிருக்கும் போது அந்த ஒரு சின்னதாக பிக்சர் மட்டும் தான் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணேன். ஆனால் அதுக்கே எனக்கு வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லீக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எந்த ஒரு சேனலையும் வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்டோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக் ஏதாவது வச்சிருந்தா கூட அதில் எந்த ஒரு ஃபோட்டோஸோ வீடியோஸோ அப்லோட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. திருப்பி ரிவோக் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எதையுமே வந்து அவங்க லாபம் பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி பண்ண மாட்டாங்க. இந்த ஜெயிலர் 2 படத்தோட என்டையர் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ள முடிக்கிறத வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லீக் ஆனதுனால மறுபடியும் திருப்பி ரீஷெடியூல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா படத்தை வந்து அவங்க ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறதை வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஒருவேளை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்யூஷன் வச்சிருப்பாங்க.